இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் சிஸ்ரகுமார் கிருஷாந்த்ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். விசேட அதிரடிப்படையினரின் துப்பாக்கி பிரயோகத்தில் மாமா அஸ்மி என்பவர் பலி. கொக்கரெல்ல போலீசாரின் பொறுப்பில் இருந்த பஸ் ஒன்று தீப்பற்றியுள்ளது. புதிய நிர்வாகத்திற்காக தேர்தல் நடத்தப்படும் என எகிப்து ராணுவம் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். போலீஸ் விசேட அதிரடிப்படை வீரரின் துப்பாக்கி பிரயோகத்தில் சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக ஸ்ரீவர்தன தெரிவிக்கின்றார். இந்த சம்பவம் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்திற்கு அருகில் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சந்தேக நபரை கைது செய்து போலீஸ் வாகனத்தில் அழைத்துச் சென்ற போது வாகனத்தை செலுத்திய போலீஸ் உத்தியோகத்தரின் கழுத்தை சந்தேக நபர் நெறித்துள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர். இதன்போது போலீஸ் வாகனத்தின் பின்புறமாக அமர்ந்திருந்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சந்தேக நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிக்கின்றார். சந்தேக நபரிடம் இருந்து துப்பாக்கி ஒன்றையும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். இதனையடுத்து சந்தேக நபரினால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காக சென்ற போதே வாகன சாரதியின் கழுத்தை நெறித்துள்ளதாக போலீசார் கூறினர். இதன்போது போலீஸ் ஜீப் வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதியுள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் ஜீப்பின் சாரதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாளிகாவத்தை பகுதியைச் சேர்ந்த 6 பிள்ளைகளின் தந்தையான காதர் மொஹியுத்தீன் அகமது அஸ்மீர் என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். மாமா அஸ்மி என அழைக்கப்படும் இந்த சந்தேக நபர் குற்றச்செயல்கள் பலவற்றுடன் தொடர்புபட்டிருந்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பிலான நீதவான் விசாரணைகள் இன்று முற்பகல் நடைபெற்றன. கொக்கரெல்ல போலீசாரின் பொறுப்பில் இருந்த பஸ் ஒன்றில் இன்று அதிகாலை தீ ஏற்பட்டுள்ளது. போலீஸ் ஜீப் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானமை தொடர்பில் இந்த பஸ் நேற்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த விபத்து தொடர்பில் தாம் குற்றவாளி அல்ல என சம்பந்தப்பட்ட பஸ் சாரதி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டு கிலோகிராம் தங்கம் வழங்குவதாக கூறி 100 லட்சம் ரூபாவை மோசடி செய்த ஒருவர் நுகேகொடை பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் சந்தேக நபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. இந்த மோசடி சம்பவம் தொடர்பில் பொரலஸ்கமு பகுதியைச் சேர்ந்த ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர். ஒருவரை தாக்கியமை தொடர்பில் கருவலகஸ்வ பிரதேச சபையின் தலைவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். நீர்ப்பாசன அலுவலக உதவி உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கியமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். தாக்குதலுக்கு இலக்கான நீர்ப்பாசன கள உத்தியோகத்தர் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். தம்போவ பகுதியில் நேற்றிரவு 7 மணியளவில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குளமொன்றின் நீரை திறந்து விடுவது தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சினையே தாக்குதலுக்கு காரணமாக அமைந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சந்தேக நபரான பிரதேச சபையின் தலைவர் புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளார். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் ஊடகத்துறைசார் அனுபவங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்துள்ள பயிற்சி பட்டறை 100வது கட்டத்தை கடந்துள்ளது. அது தொடர்பிலான வைபவம் இன்று பின்னவலை தேசிய பாடசாலையில் நடைபெற்றது.
MTV MBC ஊடக வலையமைப்பின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். சுற்றுலாத்துறையின் பிரதிபலன் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட வேண்டும் என இலங்கை சுற்றுலா சபையின் தலைவர் பாஷ்வர சேனாங்க கூறுகின்றார். கலனி பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற செயலமர்வு ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்தார். சுற்றுலாத்துறையின் புதிய பிரவேசம் மற்றும் அந்த துறை எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பில் இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டுக்காக மக்களின் ஒத்துழைப்பு எமக்கு அவசியமாகும். மக்கள் விருப்பத்துடன் இதனுடன் அணிதிரள வேண்டும். சுற்றுலாத்துறை சார் பொருளாதாரம் மக்களுக்கு பொருந்தும் வகையில் அமைவதற்கு முறை ஒன்று அவசியம். இலங்கை தொடர்பிலான உண்மையான தகவல்களை அவர்களுக்கு வழங்க வேண்டும். சுற்றுலா பயணிகள் அதனை கோருகின்றனர். நிலவுகின்ற பருவப்பெயர்ச்சியுடன் மலையகத்தின் மேற்கு சரிவான பகுதிகளில் அவ்வப்போது கடும் காற்று வீசக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றைய தினமும் மழை பெய்வதற்கான காரணிகள் தென்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் பரவலாக மழை பெய்யும் சாத்தியம் தென்படுகின்றது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்றைய தினம் பகல் அல்லது மாலை வேளைகளில் இடியுடனான மழை பெய்யும் சாத்தியங்கள் நிலவுவதாகவும் வானிலை எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை புத்தளத்திலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிரதேசங்களில் ஆங்காங்கே மழை பெய்யலாம் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. இந்த கடற்பிரதேசங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தை போன்றே இந்த வருடத்திலும் கொழும்பு நகரில் டெங்கு காய்ச்சல் பரவக்கூடிய அபாயம் தோன்றியுள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரதீப் காரியவசம் தெரிவிக்கின்றார். கடந்த மாதத்தில் மாத்திரம் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட 324 பேர் கொழும்பு மாநகர சபைக்கு பதிவாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பிரிவில் கடந்த 3 தினங்களில் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட 27 பேர் பதிவாகியிருப்பதாகவும் பிரதீப் காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு முஸ்லிம் அரசு ஊழியர்கள் மத வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு வசதியாக விசேட ஒழுங்குகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு அரச நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சின் செயலாளர் PB அபேகோனின் கையொப்பத்துடன் அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண சபை பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், அரசாங்க கூட்டு தாபனங்கள் மற்றும் நியதி சட்ட சபைகளின் தலைவர்களுக்கு சுற்றறிக்கை மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்திற்கான ரமலான் நோன்பு காலம் எதிர்வரும் 9ஆம் திகதி ஆரம்பமாகி ஆகஸ்ட் மாதம் 8ஆம் திகதியுடன் நிறைவடைய உள்ளது. இந்த காலப்பகுதியில் அரசு சேவையில் உள்ள முஸ்லிம் உத்தியோகத்தர்கள் மற்றும் பணியாளர்கள் தொழுகையிலும் ஏனைய வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபடுவதற்கான ஒழுங்குகளை ஏற்படுத்திக் கொடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் அதிகாலை 3:30 முதல் காலை 6 மணி வரையும், பிற்பகல் 3:15 முதல் 4:15 வரையும், மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரையும், இரவு 7:30 முதல் 10 மணி வரையும் விசேட ஒழுங்குகளை ஏற்படுத்திக் கொடுக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரங்களின்படி விசேட ஒழுங்குகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட வேண்டும் என அரசு நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு விடுத்துள்ள சுற்றறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தவிர ரமலான் நோன்பு பெருநாளுக்கு 14 நாட்களுக்கு முன்னர் அரசு கூட்டு தாபனங்களிலும் சட்டவாக்கு சபைகளிலும் கடமையாற்றும் தகமையுடைய முஸ்லிம் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு விழா முற்பண கொடுப்பனவை வழங்குமாறும் அமைச்சின் செயலாளர் பணிப்புரை வழங்கியுள்ளார். 2011 குழு அறிக்கையின் பிரகாரம் வருடாந்த பஸ் கட்டண மீளாய்வினை இந்த வாரத்திற்குள் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. தமது சங்கத்தின் பணிப்பாளர் சபை நேற்றைய தினம் கூடி இது தொடர்பாக ஏகமனதாக தீர்மானித்ததை மேற்கொண்டிருப்பதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவிக்கின்றார்.
இந்த விடயம் தொடர்பில் கடந்த மாதம் 27ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சருடனான கலந்துரையாடலின் போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கத்தின் அடிப்படையில் நிதியமைச்சின் சிபாரிசுகளை பெற்றுக் கொள்வதற்கு தனியார் போக்குவரத்து சேவைகள் அமைச்சு நடவடிக்கை எடுத்திருந்ததாகவும் அவர் கூறினார். எவ்வாறாயினும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் குறித்தும் பஸ் கட்டண மீளாய்வு தொடர்பிலும் சம்பந்தப்பட்டவர்கள் பாராமுகத்துடன் செயற்படுவதாக தமது சங்கத்திற்கு தெரியவந்துள்ளது எனவும் கெமனு விஜயரத்ன சுட்டிக்காட்டினார். இதனை அடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் நிதியமைச்சினால் முன்மொழியப்பட்டு பஸ் கட்டண மீளாய்வு விகிதத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நேற்றைய தினம் தமது சங்கத்தின் பணிப்பாளர் சபை தீர்மானித்திருப்பதாகவும் கெமனு விஜயரத்ன மேலும் தெரிவிக்கின்றார்.